இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கி உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதுலதான் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யாரு வேண்டாங்கிறா? தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாலதான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக்கு அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு, படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குன்னு என்னங்க, வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிறது ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 சம்பளம் வாங்கிட்டு போறது என்ன பண்ணுவோம்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா வேண்டாம் சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு அடின்னு அடிச்சு, என்ன சட்டையெல்லாம் கிழிச்சு, அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்க இருக்காங்க, அதுல அரசியல்வாதி மட்டும் கிடையாது, அதுல யாராவது சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டே இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது, இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு, இன்னைக்கு வரைக்கும் பிகண்ட் கேட்டுட்டு இருக்கேன், பைக்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறது, அந்த இடத்துல காசுல கொடுத்துருக்கீங்க, எதனால அவங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு கொடுக்கறது இல்லை. போடுங்க, நாள் வரும், நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன். ஆமா, பப்ளிசிட்டிக்காக பண்றேன். ஆமா, பப்ளிசிட்டிக்காக பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நீ போஸ்ட் ஓட்டி இருக்கேன். அந்த போஸ்ட்னால யாருக்கு என்ன உபயோகம்? கழுவதான் சென்னையில கழுவையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அது என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன் இல்ல, நான் 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். நானு இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கேன். நான் எந்த கோடிக்கணக்கா ஒண்ணு சம்பாதிச்சு ஒண்ணு கோடிகள் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டி, இதுக்கு மேல என்ன டேட்டா சொன்னாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன், நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்னும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல. சரியா?